பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்ற பல தென்னிந்திய படங்கள் பாலிவுட்டில் ரீமேக் செய்யப்படுது. இருந்தாலுமே அதில் சில படங்கள் மட்டும்தான் வெற்றியை ருசிக்குது. அந்த மாதிரி தமிழ் பிளாக் பஸ்டர்களில் ஒன்று இந்தியில் ரீமேக் செய்யப்பட்டு வரலாறு படைச்சது தான். நம்ம பேசக்கூடிய அந்த படம் 4 நட்சத்திரங்கள் நடித்தது. மேலும் வெளியாகி அதோட பட்ஜெட்டை விடவும் 7 மடங்கு வசூல் செய்திருக்கு. அந்த படம் வேற எதுவுமே இல்லை, கஜினி தான். கடந்த 2005ஆம் ஆண்டு ஏஆர் முருகதாஸ் இயக்கி சூர்யா நடிப்பில் வெளியான படம் கஜினி. இந்த படத்தில் சூர்யா கூட அசின், பிரதீப் ராவத், நயன்தாரா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வெளியாகி மிகப்பெரிய ஹிட் அடித்தது. அதனைத் தொடர்ந்து இந்த படம் பாலிவுட்டில் அமீர்கான் நடிப்பில் ரீமேக் செய்யப்பட்டது. இதுவும் பிளாக் பஸ்டராக தான் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சூர்யாவுக்கு பதிலாட்டு நடிக்கிறதுக்காக 12 நடிகர்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அஜித், மகேஷ் பாபு உள்ளிட்ட 12 நடிகர்களும் இதோட ஸ்கிரிப்ட் பிடிக்காததுனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 13வதாக சூர்யா இதில் நடிக்க வைக்கப்பட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த ரீமேக்கிலும் முதல் தேர்வாக அமீர்கான் இல்லை அப்படின்னும், இந்த படத்தில் முதல்ல சல்மான் கானுக்கு தான் இது வழங்கப்பட்டது அப்படின்னும், ஆனால் அவர் ஸ்கிரிப்டை விரும்பாததால் நடிக்கவில்லை அப்படின்னும் கூறப்படுது. தமிழில் ரூபாய் 7 கோடியில் தயாரிக்கப்பட்ட கஜினி பாக்ஸ் ஆஃபீஸில் ரூபாய் 50 கோடிக்கு மேலே வசூலித்தது. இதோட வெற்றிக்கு அப்புறமா 2008 பாலிவுட்டில் ரீமேக் செய்யப்பட்ட இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ரூபாய் 100 கோடி வசூலித்தது. இதன் மூலமாக ரூபாய் 100 கோடி வசூலித்த முதல் இந்தி ரீமேக் படம் அப்படிங்கிற சாதனையை கஜினி படைத்தது.